ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா உருளைக்கிழங்கு முட்டைக்கறி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. ரெண்டு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கோம். அது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இதெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கப்பயே ஒரு 4 முட்டையை எடுத்து வேக வச்சுக்கோங்க. பாருங்க, தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதோட நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட சேர்த்துக்கோங்க. அதையும் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கறி மசாலா 1 ஸ்பூன். இதோட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வேக வச்ச முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, முட்டையை உரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இதுல இருக்க மஞ்சக்கருவு தனியா எடுத்துக்கலாம். வெள்ளைக்கருவு தனியா, மஞ்சக்கருவு தனியா எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்ப இதோட நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்திருக்கோம், ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மஞ்சள் கருவு தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டா கிண்டி விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.